Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து என்னன்னா ஏரியா ஏரியாவில் 2D டைமென்ஷனில் உள்ள ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப்டு ஹால் இஸ் 2x cube plus 16 square units and its length 2 into x plus 2 units and find its birth. ஒரு செவ்வக வடிவ அறையின் பரப்பளவு 2x cube plus 16 அதன் நீளம் கொடுத்துருக்காங்க, அதன் அகலம் கேட்டிருக்காங்க. செவ்வகம்னாலே ரெக்டாங்குலர் உடைய ஏரியா ஃபார்முலா தெரியும், எல்பி நீளம் இன்டு அகலம். ஸோ இங்க எல் வந்து பாத்தீங்கன்னா லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2 into x plus 2. அதே இது பர்த் தெரியாது. ஸோ ஏரியா ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்றோம், ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். ஏரியா வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 2x cube plus 16. ஏரியாவுக்கு இடத்துல 2x cube plus 16 போட்டுருங்க. லென்த்தோட வேல்யூ 2 into x plus 2. b யோட வேல்யூ தெரியாது. 2 கட் பண்ணிடாதுங்க, இங்கேயும் காமனா வெளியே எடுத்து தான் கட் பண்ணணும். 2 into x cube plus 8. 2 into x plus 2 to b. 2 cancel. அப்புறம் இது இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a cube plus b cube. x cube plus 2 cube. 2 cubeனா தான் 8. இங்க ஒரு x plus 2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது b. ஸோ b மட்டும் ஒரு சைடு வைப்போம். இந்த x cube a cube plus b cube ஃபார்முலா a plus b into a squared minus ab plus b squared தான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இந்த a cube x cube plus 2 cube எழுத போகிறோம். அப்போ ஒரு x plus 2 into இதை விரிவு பண்ணுறேன். அப்புறம் x squared minus abனா a வந்து x, b வந்து 2. அப்போ 2x. b squaredனா 2 squaredனா 4 வரும். ஓகே, இதை விரிவு பண்ணியாச்சு. இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு வரும், கீழே வரும். இப்போ x plus 2 கீழே வரும். இந்த x plus 2 இந்த x plus 2 கேன்சல் ஆகும். இப்போ நமக்கு பர்த் ஆன்சர் கிடைச்சாச்சு. x squared minus 2x plus 4. ஓகேயா, இதுதான் ஆன்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவு மெமரைஸ் பண்ணிருங்க, இல்லைன்னா நம்மளா ஒரு வேல்யூ போட்டு சால்வ் பண்ணலாம். சரியா? ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது செவ்வகம் ஒரு டயக்ராம் போட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் இது 1ன்னு வச்சுக்கணும், இது 2ன்னு வச்சுக்கணும். சரியா? இது நார்மலா முதல்ல இருந்த செவ்வகம், நீளம் 2, அகலம். இதோடைய எல்பி ஃபார்முலா என்ன வரும்? பரப்பளவு ஃபார்முலா 2 into 1 2. அதே இது புதுசா ஒன்று நான் ட்ரை பண்றேன். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காக போகுது. அப்போ எல்லாத்தையும் 2ஆல பெருக்கணும். இப்போ இது வந்து 2ஆ மாறும், இது வந்து 4ஆ மாறும். இப்போ இதுக்கு எல்பி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 8 வரும். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்? எத்தனை மடங்கா இருக்கு பாருங்க. இந்த 2 கூட எத்தனையோ பெருக்கினா 8 வரும், 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 8 வரும். ஸோ எத்தனை மடங்காக மாறும்னா 4 மடங்காக மாறுங்கிறது தான் ஆன்சர். ஓகே, சரி, அடுத்த ப்ராப்ளம். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தான் சொல்லி தரேன். சரியா? காம்ப்ளிகேஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் எல் பாருங்க, லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கு? 3x plus 2. பர்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அகலம் 3x minus 2.
ஓகே. அப்புறம் எக்ஸ் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லென்த் கிடைச்சிரும். இதில் 20 போட்டிங்கன்னா 3 × 20 + 2. அப்போ என்ன கிடைக்கும்? இதில் ஒரு 60, ஒரு 2, 62. அதே மாதிரி 3 × 20, 60 - 2, 58. என்ன கேட்டிருக்கு? ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம் அல்லது லென்த் பர்த். 62 × 58. 62, 58. 8 16, மீதி 1, 6 8 48, 1 49, 5 10, மீதி 1, 6 5 31, 31, 6 9 5. ஸோ ஏ ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு செவ்வக வயலின் நீளம் அகலம் 3:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. வயலின் பரப்பளவு ஏரியா கொடுத்துருக்கு. வயலுக்கு வேலி அமைக்கணும். வேலினா சுற்றி வரக்கூடியது, பெரிமீட்டர். 3000 ரூபா ஒரு மீட்டருக்கு. எவ்வளோ ரூபா செலவாகணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீளத்தை லென்த்தை வந்து 3x, அகலம் 2x. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா கிடைக்கும். 3x × 2x ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருக்காங்க 3456. 6x² ஈக்குவல் டு 3456. 6th டேபிள் சொல்லி கட் பண்ணிடுங்க. IR 30, 45, 42, 6 36. ஸோ x² 576 வந்திருக்கு. அப்போ x கிடைக்கும். அது 24. 24 × 24, 576. அப்புறம் இப்போ நமக்கு லென்த் கண்டுபிடிக்கணும், பர்த் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சுற்றளவு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, பெரிமீட்டர். ஸோ எல்லுக்கு இப்போ புதுசாக எக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு எல் எவ்வளோ வருதுன்னா 3 × 24, 3 × 24 ஈக்குவல் டு 12, மீதி 1, 6 1 72. அது பர்த் பாருங்க 48. 2 × 24 48. சுற்றளவு ஃபார்முலா, சுற்றளவு பெரிமீட்டர் 2 சுற்றி 2 L பக்கம் இருக்கும், 2 B பக்கம் இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் சுற்றளவு கிடைக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் L + B. இப்போ 2 × L + B ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எதையும் எல்லையும் B ஆட் பண்ணால் எல்லோடைய வேல்யூ 72, பியோட வேல்யூ 48. ஸோ இப்போ உங்களுக்கு 120, 2 × 120 வரும். ஸோ டோட்டலி சுற்றளவு 240 மீட்டர். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு? ஒரு மீட்டருக்கு ரூபாய் 3.50 பீஸ். 240 மீட்டருக்கு எவ்வளோ ரேட் வரும்னு கேட்டிருக்கு. ஸோ இது சிம்பிளாக 240-ஐ 350ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். ஸோ 240, 350, 0 எதை கொண்டு போயிருந்தாலும் 0 தான். ஓகே, 0 0 0. அப்புறம் 5 × 0 0. அப்புறம் 5 4 20, மீதி 2, 5 10 12. 0 12, மீதி 1, 0 0 0 4 8. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னே அப்போ ரூபாய் 840 இந்த ஆன்சர் இருக்கு. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். செவ்வகத்தினுடைய நீளம் கொடுத்துருக்காங்க, லென்த் 40, அகலம் பர்த் 20 சென்டிமீட்டர். அந்த செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்?
ஸோ இது ஏரியா கணக்குனால ரெண்டுனுடைய ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு பெரிய செவ்வகத்தை துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிறோம். எப்படி 10 சென்டிமீட்டராக வெட்டி எடுக்கிறோம். ஸோ ரெண்டுடைய டோட்டல் என்னது பரப்பும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஸோ எல் இன்டு பிக்கு வரக்கூடிய வேல்யூவை நம்ம n டைம்ஸ் ஆஃப் எதா பிரிக்க போகிறோம், ஸ்கொயர் தான் பிரிக்க போகிறோம். எத்தனைன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை ஸ்கொயராக பிரிக்க போகிறோம். ஸோ n டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயருடைய ஏரியா ஃபார்முலா a ஸ்கொயர். ஓகே, இங்கே ஏ வந்து எதாவது மாற்ற சொல்லியிருக்கு, 10 சென்டிமீட்டர் வச்சு பக்க அளவுடைய ஸ்கொயராக மாற்ற சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து n கண்டுபிடிக்கணும். அப்போ எல் இன்டு பி டிவைடட் பை a ஸ்கொயர். ஸோ எல் இன்டு பினா 40 இன்டு பியோட வேல்யூ 20 divided by a square. 10 பெருக்கல் 10. இந்த 0க்கு இது கட்டு, இந்த 0க்கு இது கட்டு. ஸோ எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும்னா 8 சதுரங்களை உருவாக்க முடியும். நன்றி மாணவர்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு செவ்வகத்தை வச்சு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம், ரெக்டாங்குலர் வச்சு. ஓகே, மற்றொரு வீடியோவில் வேறு டாபிக் பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கு, ரிஜோ சர்ச் பண்ணுங்க. ரிஜோ டிஎன்பிஎஸ்சி அப்படி போட்டாலே வந்துடும். ரிஜோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த மாதிரி போடுங்க. குரூப் 4 இந்த ஆப் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே படிக்கலாம். இந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா எக்ஸாம் எழுதி பார்க்குறது மாதிரி ஒரு ஆப் இருக்கு. ஓகே, ஃப்ரீ தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.